கடை மூற நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்க, அதான் என்னால கொண்டு வர முடியல. பாத்து எப்படி இருக்கு சரவணா? அண்ணே நல்லா இருக்கண்ணே. அப்ப எப்படி இருக்கு அஞ்சலி? வீட்டுல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. பார்த்து ரொம்ப நாள். பாக்கியமாக்கா, மயில எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இருந்தாலும் அம்மா பாத்துக்கிற மாதிரி வராது. ஆமா ஆமா, அதுக்கு தான். அது சரி, இவளுக்காகத்தான் ஏமாக தங்கமயில நீ வீட்டுல விட்டுட்டு போனியா? ஒருத்திய கூட சேர்த்துக்கிட்டு கோவிலு பார்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என் பொண்ணு அத பண்ணா இத பண்ணான்னு இல்லாத புகாரெல்லாம் சொல்லி கூட தொடாம இருக்கிறா. ஆனா உனக்கு ஏண்டா கட்ட பொண்டாட்டிய தனியா தவிக்க விட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் நம்பல. ஐயோ, மாப்பிள்ளை நல்லவராத்தான் இருப்பாருன்னு ஏதோ கொஞ்சம் ஓரத்துல இப்படி கோயில வச்சு கூத்தடிக்கிறிய. ஒருத்திய கல்யாணம் பண்ண வேண்டியது, புள்ளைய குடுத்துற வேண்டியது. அப்புறம் ஆளைய மூஞ்சைய பாரு. போ போ, கூட்டிக்கிட்டு போயா. ஜோடி போட்டுக்கிட்டு நல்லா சுத்துங்க ரெண்டு பேருங்க. சாரி அஞ்சலி, அவங்க வருவாங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. அஞ்சலி அது முக்கியமான விஷயமா? சரி, நான் ஆபீஸ் போற வழியில கூப்பிடுறேன். சரியா? என்னங்க என்ன கஷ்டப்பட்டனா அதனால இவர் நமக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு கொடுப்பாராம். கண்டிப்பா. வேலைக்காவாது. என்ன இப்படி பண்ற? காலையில சமைச்சு தரேன்னு சொன்னியலே, உங்க 6 மணி அலாரம் அடிச்சு முடிச்சு ஐயோ 9 ஆயிடுச்சு. நானும் பல தடவை எழுப்பிட்டேன், உங்க அலாரமும் பல தடவை எழுப்பிடுச்சு. நீ அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், காஃபி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க இழிப்பீங்க. நெசமானதுன்னு சொல்ற மீனா. நானும் கிளம்புறேன். உங்களை நம்பி நான் இதெல்லாம் செய்யாம இருந்திருந்தேன். போயிட்டே இருக்கா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாட்ட அம்மாட்ட சொன்னீங்கல்ல, அத அம்மா கொடுத்து கோயில்ல போய் பூஜை ஜாமான் கொடுத்துட்டு வரேன்னு போனேன். இப்ப வரைக்கும் ஆகாது. என்னப்பா, வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் தெரியுமா உனக்கு? இல்லப்பா, இருக்கட்டும், அவன் வந்துடட்டும். வணக்கங்க. பாப்பா பண்டங்களா? ஆமா
வந்துருச்சு. இப்ப எடுத்துட்டு வரல, நாளைக்கு கொண்டு வந்து வச்சிடுறேன். வேணாம்னு சொன்னா கேட்க வந்துருக்கிய. பணம் கொடுத்தா நீ மடத்தையே கூட்டிட்டு போயிருவ. ஆனா இருக்கும். வர்ற தம்பி, அப்படின்னா நீ சொந்தமா கடை போடு. அப்படியெல்லாம் ஆகாதுங்க. அப்படித்தான் ஆகும். தம்பி, என் பொருளை வித்து கொடுக்கறதுக்கு நம்ம கடை வச்ச மாரி ஆயிடக்கூடாதுல்ல. அது ஃபுல்லா வெயில சுத்தினல, அதான். ஆமா. இல்லப்பா, நான் நடந்து போய்க்கிறேன். வரேன்ப்பா, வரேன்னு. சரிப்பா. நம்ம கிட்ட தான் தின்பண்டங்கள்லாம் வாங்குவாங்க. அவங்க கிட்ட சாம்பிளா சிறுதானியமும் கொடுத்துட்டு வரேன். நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் விளக்கம் கொடுக்குறேன். நான் அப்படியெல்லாம் எதுவும். பொருள் அந்த கடையில இல்லையா? ஆமா, இல்ல. இந்த பேசிக்கான சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கணும்னா நீங்க அந்த கடை வேணும்னா நீங்க என்கிட்டயே வாங்கிக்கோங்க. நான் வீட்டுக்கே கூட வந்து டெலிவரி பண்ணுவேங்க. பக்கத்துலன்னா இங்க. அது எதுக்கு கேக்குறிய? கடைக்கு எந்த குறைச்சலும் இல்லைங்க. ஆனா அந்த ஓனர் தான் சரியில்லை. மேபி என் முகராசி அப்படி இருக்குமோ என்னமோ. இனிமே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்டயே ஆர்டர் பண்ணுங்க. நம்பரா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், நிஜமாவே என் போனை காணோங்க.